வார்த்தை ஐக்கியம். வெறும் தாமஸ் அடிக்கடி சொல்வார். அவர் என்ன சொல்வார், யாராவது அவருக்கு விரோதமாக பேசினாலும் உடனே அறிவு கொடுத்தாரு, சோ பார்ட்டிகள் கூட வார்த்தை ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஐக்கியத்துக்கு பேர் என்னது? வார்த்தை ஐக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பன்றிகள் முன்னால் முத்துக்களை போடாதுன்னு என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாதுங்கள். பரிசுத்தம் உள்ளதை நாய்களுக்கு கூடாதுங்கள். அப்படின்னா நாயை போல கக்கிறத திங்கிறவன்கிட்ட போய் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாதுங்கள். அப்போ உண்மையான மனவாட்டிக்குள்ளதான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகையினால் அந்த மனவாட்டிக்குள்ள ஒருத்தர் புத்தி சொல்லணும், ஒருத்தருக்கு சொல்லணும். நான் தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லணும். அதான் மனவாட்டி. உங்கள்கிட்ட அதாவது நீங்கள் தவறாகிறதுக்கு பிரசங்கத்தை டயத்தை குறைச்சிருங்க, இந்த மாதிரி அந்த நாள் பிரசங்கம் வேண்டாம் அப்படி சொல்வதில்லை. வார்த்தையில் ஏதாவது பிரசங்கத்தில் போதகத்தில் தவறு இருக்குமானால் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்குது. புரியுதா? வேலை மாம்ச பிரகார காரியத்தை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பாவம் இருக்குமானால் சுட்டி காட்டலாம், அது தவறு இருக்குமானால். ஆனால் மற்ற காரியங்களுக்கு அல்ல. செய்தியில் நான் செய்தி மணி நேரம் செய்தி கொடுக்கக்கூடாது, குறைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்வதில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் செய்தி கொடுக்க முடியும். எதுங்க? சவுண்ட் கம்மியாக கம்மியாக்கணும். தள்ளி வச்சுக்கிட்டா பிரயோஜனம். கம்மி ஆகுதா? சரி, கரண்ட்டுக்குள்ள பக்கத்தே காணும். ஒத்தாதா? ஒத்தாது. கூட்டணும். அப்ப வார்த்தை பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த ஐக்கியம் வரும். யாருக்காவது ஒருத்தர் பரிசுத்தாவி இல்லைன்னா அந்த ஐக்கியப்பட முடியாது. பரிசுத்தாவி இல்லைன்னா மாம்ச பிரகாரமாக வருவீங்க, செய்தியும் கேட்பீங்க. இருதயம் இங்கே இருக்காது. இருதயம் இங்கே இருந்தால் தான் அடுத்து கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியும். புரிஞ்சு பதில் சொல்லுது. இல்லைன்னா வந்து மண்ணாட்ட உட்காந்துட்டு போகிறது முக்கியம் இல்லை. ஆகையினால தேவ தூதர்கள் தான் நம்மளை ஐக்கியப்படுத்துவதும் தேவதூதர். அதே போல வார்த்தையை கொடுத்து வெளிப்பாடு கொடுப்பதும் தேவதூதன் மூலமாக கிரியை செய்கிறார். ஆகையினாலே மோசே அவன் இந்த ஜனங்களோடு ஐக்கியப்படும்படியாகத்தான் அவன் எங்க வந்தான்? ராஜ்ய மேன்மையை இழந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களோடு ஐக்கியப்பட வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற்று அவர் ராஜ்ய மேன்மையோடு உள்ள அவன் பார்வோனோடு ஐக்கியப்பட்டதை விட்டுட்டு வர்றான். அவன் எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு யாராவது செய்வாங்களா? பவுல் செஞ்சான், சொத்தம் பூரா விட்டுட்டு வந்தான். பயங்கர கோடீஸ்வரன் பவுல். ஆபிரகாம் கர்த்தர் கூப்பிட்டோன்னு வந்தான். எல்லாமே அதுதான் ஐக்கியம். கர்த்தர் எங்க போக சொல்றாரோ அதுதான் ஐக்கியம். எங்க வார்த்தையில எங்க ஐக்கியப்பட சொல்றாரோ அதுதான் ஐக்கியம். உங்க சுய மூளையை யோசிச்சு எவனும் தெரியல, அது பிசாசு. எவனுமே நிச்சயம். அப்படிதான் எலியாவுக்கே சொன்னார். எலியாவே என்ன சொன்னான்? ஆண்டவரே நான் மட்டும்தான் இருக்கின்றார். நான் எலியாவின் கண்களுக்கு மறைத்து 700 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னார். 7000 பேருக்கு சொல்ல எலியாவின் கண்களுக்கு மறைத்து, அது பைபிள்ல 7000. தீர்க்கதரிசி செய்தியில எலியாவின் கண்களுக்கு மறைத்து நான் 700 பேரை வைத்திருக்கிறேன் திரும்ப சொல்றாரு. ஏன் திரும்ப 700? இந்த கடைசி காலத்தோட மனவாட்டி 700 பேர் எடுத்துக்கொள்ளப்பட சொல்லக்கூடிய மனவாட்டி 700 பேர் அது எலியாவின் கண்களுக்கே மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றார். எலியாவுக்கே தெரியாது யார் உண்மையான மனவாட்டி, யார் எங்க இருக்காங்க. ஆகையினாலே நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் நீங்க யார் எங்க ஐக்கியம் வைக்கணும். ஆகையினாலே அந்த 10வது வெள்ளிக்காசை மறந்து விடாதீர்கள். 10வது வெள்ளிக்காசு ஒரு காசு இல்லை என்றாலும் நீங்கள் மனவாட்டி அல்ல. இஸ்ரவேல் சட்டத்தின்படி 10 வெள்ளிக்காசு இல்லைன்னா அவன் சோரம் போயிட்டா, அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணலாம் அந்த நாட்கள்ல. ஆகையினால அந்த 10வது வெள்ளிக்காசை குறித்து அது மணவாளோடு உள்ள ஐக்கியத்தையும் காண்பிக்கிறது. 10வது வெள்ளிக்காசை 10 வெள்ளிக்காசு இல்லைன்னா 10 வெள்ளிக்காசு இல்லை என்றாலும் நீங்கள் மனவாட்டி அல்ல. இஸ்ரவேல் சட்டத்தின்படி 10 வெள்ளிக்காசு இல்லைன்னா அவன் சோரம் போயிட்டா, அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணலாம் அந்த நாட்கள்ல. ஆகையினால அந்த 10வது வெள்ளிக்காசை குறித்து அது மணவாளோடு உள்ள ஐக்கியத்தையும் காண்பிக்கிறது.
அந்த 10வது வெள்ளிக்காசு எதை குறிக்குது? அந்த 10வது வெள்ளிக்காசு இல்லைன்னா மணவாளனோட உள்ள ஐக்கியத்தை இழந்துருவான். அவள் கல்யாணமானவள் தான். நம்ம ஊரில் தாலி கட்டுறதுக்கு போல நெத்தில அவள் கல்யாணமானவள் தான். ஆனால் அந்த 10வது வெள்ளிக்காசு இல்லைன்னா பலா வெட்டி தான். அதுபோல இன்றைக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் ஐக்கியம் இல்லை என்றால் நீங்கள் மனவாட்டியாகவே இருக்க முடியாது. ஆகையினாலே தேவனுடைய பிரசன்னத்தில் தேவதூதன் நம்ம தூக்கிட்டு போகும்போது, தேவதூதன் நம்ம பிரண்ணாம் தூக்கி போனார் இல்லையா? பிரண்ணாம் தூக்கி போனார்ல, 7 தூதர்கள் தூக்கிட்டு மேலே போய் ரொம்ப நேரம் ஆகலையாம். தேவனுடைய பிரசன்னத்தில் 5 நிமிடத்தில் தேவனை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள முடியுமா? உலக பிரகாரமான அறிந்து கொள்ளுதல் வேறு, தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் போது மோசேட்ட என்ன பண்ணார? மோசே விசுவாசத்தினால் தேவனுடைய வாக்குத்தை கண்டான். மேலும் கர்த்தருடைய தூதன் முச்செடியில் அவரிடம் வந்தபோது எகிப்தின் ஆசாரியர்களை கொண்டு 40 வருடமாக கற்றுக்கொண்ட காரியத்தை 5 நிமிடத்தில் கற்றுக்கொண்டான். 40 வருஷமா ஒரே மலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். எகிப்தை விட்டுட்டு தன் சொந்த ஜனங்களோடு ஐக்கியப்படும்படியாக அவன் மண்ணை மிதிக்கிறதுக்கு வந்தான். ஆனால் சொந்த ஜனங்கள் அவனை புறக்கணித்து விட்டார்கள். அப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்து இங்கே புறஜாதி மனவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு அது அடையாளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததுக்கு அது ஒரு அடையாளம். மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தபடினால் அவனை புறக்கணித்த விட்டுன்னு எங்கே வந்துட்டான்? எத்தியோப்பியா தேசமா? அங்கே வந்து ஆசாரியனுடைய மனைவியாகிய பேரனை சிப்போரா விவாகம் பண்ணுவது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவன் 40 வருடமாக கற்றுக்கொண்ட காரியத்துக்கு 5 நிமிடத்தில் முச்செடியில் கற்றுக் கொடுத்தாராம். 40 வருடமாக தேவனை குறித்து ஆடு மேய்த்து கொண்டிருந்து அவன் கற்றுக்கொண்ட காரியத்தை விட 5 நிமிடத்தில் அவன் ஒரு நாள் ஓரே மலையிலே முச்செடியில் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தவொன்னே அந்த அக்னி ஸ்தம்பம் 5 நிமிடத்தில் அவன் கற்றுக் கொடுத்துச்சான். அதே மாதிரி பிரண்ணாமை தூக்கிட்டு போய் 5 நிமிஷத்தில் ஒரு முத்திரை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா. அது வரைக்கும் முத்திரை குறித்த ரகசியம் அவனுக்கு தெரியாது. தேவன் வெளிப்படுத்த வேண்டும்னா மின்னல் வேகத்தில் உங்கள் வெளிப்பாடு கிடைக்கும். ஆனால் நீங்கள் படித்து அறிந்து தெரிந்து கொள்வது வருஷம் பூரா படித்தாலும் புரிந்து கொள்வதை டக்குன்னு வெளிப்படுத்துவார். ஆகையினால் நீங்கள் படித்து நீங்கள் வேதத்தை தியானிக்கணும், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் படித்து அறிந்து கொள்ள உங்களுடைய அறிவும் வளரும். அதே வேளையில் மேட்டுமை வந்துடக்கூடாது. ஆனால் தேவன் வெளிப்பாடு கொடுக்கும்போது மேட்டிமை வரும். அப்போ தேவன் வந்து வெளிப்பாடு கொடுப்பதுக்கு வருஷக்கணக்கான உங்களை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படித்து அறிந்து கொள்வதற்கு பைபிள் காலேஜ் 5 வருஷம் படிக்கிறான், 7 வருஷம் படிக்கிறான், 12 வருஷம் படிக்கிறான். ஆட்சியில் 12 வருஷம் படித்து ஒன்றும் தெரியாமல் வெளியே வரான். ஆனால் நீங்கள் அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கறதுக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பவுலுக்கு அப்படி தான் 5 நிமிஷம் அக்னி ஸ்தம்பத்தை தமஸ்குக்கு அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. 2ஆம் எலியாவின் நாய் வந்தால் எலியா அக்னி ஸ்தம்பம் வந்து வேலை முடிஞ்சு போயிடுச்சு. எலியா அறிந்து கொண்ட அனைத்தையும் பிரண்ணாம் தெரிந்து கொண்டார். எலியா மூலமாக தான் அவங்க கற்றுக்கிறாங்க. எலியா என்ற தூதன் அப்போ யோவான் சாணனுக்கும் எலியா வந்த பிறகு தான் அவனுக்கு வெளிச்சம். எலியா வராதனால எலிசாவும் கூடியத்துக்கு போக முடியாது. எலிசாவுக்கும் எலியா வந்ததுனால இதெல்லாம் ஒரு தூதருக்கு அடையாளம். அந்த தேவ தூதன் உங்களை எப்பொழுது சந்திக்கிறாரோ அப்பொழுது அவங்களுக்கு வெளிச்சம். ஆகையினாலே மோசைக்கும் 5 நிமிஷத்தில் அந்த முச்செடியில் கற்றுக் கொடுத்த பிறகு அவன் ஊழியத்துக்கு தயாராகிட்டான். 40 வருஷம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை காட்டிலும் அக்னி ஸ்தம்பத்தில் 1 நாள் கற்றுக்கொள்ள. அதே போல தான் தேவனுடைய மனவாட்டியாக முன்கூட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்தாபனத்தில் இருந்தாலும் 1 நாள் டக்குனு வெளியே கொண்டு வருவாங்க. 1 நிமிஷத்தில் கொண்டு வருவார். அப்போ உங்களை சத்தியத்தில் திருப்பிடுவார். ஆகையினால எந்த மனுஷன் கையிலையும் கிடையாது, எந்த ஊழியக்காரன் கையிலையும் கிடையாது. ஆகையினால ரூபனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சத்தியத்தை நாங்கள் போதிக்கிறதுனால ஒரு கர்த்தர் உங்கள் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். எல்லாம் செட்டாக இருக்குது. அந்த ஒரு ஃபேன் மட்டும் ஓட மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ அதை மட்டும் ஒரு கனெக்ஷன் கூட கட்டாயிருக்கலாம். அங்கே அந்த கருமண்டலத்தில் எடி கடிச்சிருந்தது. அந்த கனெக்ஷன் தான் ஓட ஆரம்பிச்சிடும். அதுபோல் பரிசுத்த ஆவியானவருடைய கனெக்ஷன் வெளிப்பாடு என்று கொடுக்கும்போது சீக்கிரத்திலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுதான் தூதன் மூலமாக அறிந்து கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் தன்னையே தூதன் என்று சொல்லிக் கொள்கிறார்.
நாம் தூதனுடைய ஜீவியத்தை போன்ற ஒன்றினை பெற்று ஒருபோதும் அனுபவித்து மகிழ முடியாது. அதாவது நாம் தூதனுடைய ஜீவியத்தை போன்ற ஒன்றினை பெற்று ஒருபோதும் அனுபவித்து மகிழ முடியாது. நாம் தூதர்களால் சிருஷ்டிக்கப்படவில்லை. நமக்கு தூதனுடைய ஜீவியம் தேவையில்லை. நாம் தூதர்களாக சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் அவர் உங்களையும் என்னையும் புருஷர்களும் ஸ்திரீகளுமாக சிருஷ்டித்தார். எனவே அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வருகையில் இந்த நிலைமையில் தான் நாம் என்றென்றைக்கும் இருப்போம். நாம் தூதர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. தூதர்களைப் போல் மாற வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை போல் மாறும். ஏன் கிறிஸ்துவை போல மாறணும்? ஒரு மனிதராக இருந்தார். ஆண்டவர் நீ கேப்ரியல் தூதன் மாதிரி மாறணும், நீ மிக்காவேல் மாதிரி மாறணும்னு சொல்லலை. அந்த மிக்காவேல் தூதனுடைய ஆவியை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். ஆகையினாலே கிறிஸ்துவின் தன்மையை இப்போ நீங்கள் பெற வேண்டும் மொழிய எந்த தூதனும் பாவம் செய்யலை. அப்போ நான் கேப்ரியல் மாதிரி ஆகிறேன், நான் மிக்காவேல் மாதிரி ஆகிறேன், வானத்துள்ள தேவ தூதர்கள் போல ஆகிறேன்னா அது வேஸ்ட். அதற்கு மேலான காரியம் புருஷனும் ஸ்திரீகளுமாக மனிதர்களாக இருக்க வேண்டும். தேவன் மனிதர்களை தெரிந்து கொண்டார், மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். தூதன் வானத்துக்குரிய தேவதூதன் கடைசி சபை காலத்து கடைசி தூதன் செய்தி, இவருடைய செய்தி ஒரு சீர்திருத்த செய்தி அல்ல. அதுக்கு முன்னாடி 5 பேருடைய செய்தி என்ன செய்தி? சீர்திருத்தம் உண்டாக்கக்கூடிய செய்தி. சீர்திருத்தக்காரர்கள் அவர்கள் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசிக்கு தான் தேவன் பரிபூர்ண செய்தியை கொடுப்பார். தேவனுக்கு தூதை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் தீர்க்கதரிசி. ஆக நம்ம தூதன்கிற காரியத்தில் வரும்போது தேவன் தூதன் வில்லியம் மரியன் பிரணாம்குள்ள வந்ததுனால தான் பரிபூர்ணத்தை பிரசங்க. அதே தேவதூதன் ஜான் வெஸ்லிக்குள்ள வரல, அதே தேவன் மார்ட்டின் லூத்தருக்குள்ள வரல. ஆனால் பவுலுக்குள்ள தேவன் 3ஆம் ஆண்டவரை கொண்டு போய் வெளிப்படுத்தினார். அப்போ தூதர்கள் மற்ற எல்லாருமே இர்னியஸ், மார்ட்டின் லூத்தர், கொலம்பா, வெஸ்லி இவங்க எல்லாருமே சீர்திருத்தக்காரர்கள். ஆகையினால்தான் அவர்கள் ஞானஸ்தானத்தில் கூட பரிபூர்ணமாக பிரசங்கிக்க முடியவில்லை. ஏதேன் தோட்டத்து ஸ்ரீ சர்ப்பத்தினத்தை கூட அவங்களால் பிரசங்கிக்க முடியவில்லை. ஆனால் சபையை சீர்திருத்த வந்தார்கள். சபை ஸ்தாபனங்களை சீர்திருத்தினார்கள். அது திரும்ப விழுந்து போகிறது. சபை ஸ்தாபன சீர்திருத்தக்குள்ள வரவும் ஸ்தாபன ஆகி இருக்கிற வரைக்கும் அந்த சரியாகவும் விழுந்து போகும், சரியாகவும் விழுந்து போகும். ஆனால் தீர்க்கதரிசி சபை ஸ்தாபனத்தை சீர்திருத்த வரவில்லை. ஸ்தாபனத்தில் வெளியே வாடானார். ஸ்தாபனத்தை விட்டு ஏன்னா தேவன் வெளியே வந்துட்டார். அவர் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். இஸ்ரவேலருக்கு இதோ வாசல் அருகே வந்திருக்கின்றார். வாசல் அருகே வந்தவருக்கு உள்ள வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாசல் அருகே வந்தாருக்கு உள்ள வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது. ஆக யூதருக்குள்ள வாசல் அருகே வந்துட்டுன்னு அப்பயே சொன்னவர் இப்போ யூதர்களுக்கு 1,44,000 சந்தித்திருப்பாருன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அவர் கடந்து போயிடும். அதுக்கு எதை கொண்டு கர்த்தருடைய பார்வையில் 1000 மட்டும் ஒரு நாள் போல இருக்கு இல்லையா? அப்போ 3.5 வருஷம் எவ்வளோ நேரம் இருக்குங்க கேட்குறாரு. வில்லியம் அவருடைய செய்தி கேட்குறாரு. 1000 வருஷங்கிறது ஒரு நாள் போல இருக்கு இல்லையா? அப்போ கடைசி 3.5 வருஷம் எவ்வளோ டைம் இருக்கும்? கணக்கு போட்டு சொல்லுங்க. 1000 வருடம் ஒரு நாள். அப்ப 3.5 வருஷம் கண்ணை மூடி முடிக்கிறது போகணும். இமைப்படுது நீங்க ஒரு நிமிடம். ஆகையினாலே நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் கடந்து போனாலும் போயிடும். 1000 வருஷத்தையும் கடந்து போயிடும். ஆகையினால் நீங்கள் மகிமையின் சரீரத்தை வர்றதுதான் உங்களோட டார்கெட். மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு மகிமையின் சரீரத்தின் மேல தாகம் உள்ளவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கணும். யாருடைய மகிமையின் சரீரம்னு ஒன்று இல்லைன்னா நம்ம செத்து போவோம் அப்படிங்கிற அந்த ஐக்கியம் தான் கூடாது. அந்த ஸ்தாபன ஐக்கியத்தை கூடாது. இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாடு, இந்த நேரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரோ அதே வெளிப்பாடை பெற்றிருக்கிற ஜனங்களோடு கூட நீங்க ஐக்கியம் வைக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கணும். உங்களுக்குரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கணும். சும்மா மண்டையாடிட்டு போறது இல்லை. எதிர்பார்ப்பு உள்ளவங்களோடு நீங்கள் ஐக்கியப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் தேவன் அவர்களெல்லாம் சீர்திருத்தக்காரர்களை வச்சு தூதனை அனுப்பி இவரை தீர்க்கதரிசியா மாத்துறாரு. அவங்களுக்கு தூதன் வரல. அப்ப தேவ தூதனுடைய செய்தி தான் உங்களை பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு வர முடியும். தேவதூதன் பொய் சொல்ல மாட்டான். தேவதூதன் கள்ளோபதேசம் பண்ண முடியாது. வானத்துக்குரிய தூதன் அப்படியே. ஆகலாம் அவங்களோட பாவம் கிடையாது. ஆனா பூமிக்குரிய மனித தூதர்கள், மனித செய்தியாளர்கள் மாற்றி பேச முடியும்.
வானத்துக்குரிய தூதன் மாற்றி பேச முடியாது. ஏனென்றால் அவன் ஒன்லி லெட்டர் கொண்டு வரவர். அங்கே தேவன் என்ன கொடுக்காரோ அப்படியே கொண்டு கொடுக்குறவன் தான். உள்ள திருத்தி அமைக்கிற வேலையை இல்லை. பூமிக்குரிய ஊழியக்காரர்கள் அதை திருத்தக்கூடியவர்கள். ஆகையினாலும் பூமிக்குரிய ஊழியக்காரர்களை நம்பாதீங்க, தேவனை நம்புங்கள். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கிறவர்கள் மாத்திரம்தான் நீங்கள் ஐக்கிய வைக்க முடியுமே ஒழிய வார்த்தையில் கொஞ்சம் பிசிறு இருந்தாலும் நீங்கள் அங்கே ஐக்கிய வைக்க முடியாது. பெங்களூர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, சகோதரர் சாமுவேல் தானே, சாமுவேல் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் சபை நடத்திட்டு இருக்காங்க. என்கிட்ட மெசேஜ், உங்கள் செய்தியை நான் கேட்டுட்ருக்கேன், பிடிச்சிருக்குது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் சாமுவேலுங்கிறவர். சரி, அவர் ஒரு நாள் சொல்லுங்கள் எங்களுக்கு பெங்களூரில் எங்கள் சபையாருக்கு ஒரு செய்தி கொடுப்பாங்க அப்படின்னு ஃபோனில் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு. சரி, நம்ம அடுத்த வாரம் கோயம்புத்தூர் மே மாதம் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் கத்தர் சித்தமான யாராவது வரேன்னா வரலாம். பெங்களூர் அவர் சபை, அங்குள்ள சபையில் நமக்கு செய்தி கொடுத்து கூப்பிட்றாங்க. ஆகையினாலே ஏன்னு சொன்னால் ஒரு என்டைம் மெசேஜில் உள்ளவங்களே கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க செய்தியை சத்தியத்தில் நம்ம பிரசங்கிற வார்த்தைகள் அவர் கேட்டுருக்காரு ரொம்ப வருஷமாக. அப்போ சத்தியத்தில் இது சரியாக தெரியுதுன்னு நம்மளுக்கு ஒரு, ஏன்னா பெங்களூர் ஒரே குழப்பம். இந்த கோவை ராஜா போய் அங்கே உள்ள பெங்களூர் ஜான் ஒரு பெரிய சபை, ரூபன் சபை மாதிரி அங்கே ஒரு சபை, அங்கே போய் குழப்பம் பண்ணி அந்த சபையை உடச்சி என்னென்னமோ பண்ணிவிட்டார். இப்போ அவர் தனியாக அங்கே பெங்களூரில் கோயம்புத்தூர்லேருந்து போய் நடத்திட்டு இருக்கிறார். சரி, எது எப்படியோ அங்கே ஒரு சரியான ஐக்கியம் இருந்தால் அருமையான சகோதரர் ஸ்டாலின் பலர் கூட அங்கே ஐக்கியப்படலாம் இடம். அப்போது ஒரு நாள் அடுத்த மாதம் போகிறேன், கற்றுக்கு சுத்தமானால் வாங்க. ஏனென்றால் ஒரு தேவனுடைய ஏவுதல் இல்லாமல் நீங்கள் ஒரு வார்த்தை இப்போ கேட்கும்போது தேவனுடைய தொடுதல் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால் தான் இந்த உண்மையான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். பெங்களூர் பெரிய ஊர், சென்னை கூட அங்கே நிறைய சபைகள் இருந்திருக்கலாம், நமக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா தமிழர் அங்கே கன்னட மொழியில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ் மொழியில் உள்ளார்கள் கம்மியாக தான் இருக்கும். அதில் உள்ளவங்க தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உள்ள கன்னட புத்தகத்தில் அவங்களாம் தனியாக பிரித்து எடுத்து வைங்க. அங்கே பெங்களூர் போகும்போது அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடலாம். இங்கேருந்து வேஸ்ட். பெங்களூர் போகும்போது இங்கே கன்னட செய்தி ஃபுல்லாக தனியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழத்தோடு இதெல்லாம் இருக்குது. அந்த கன்னட மொழியை மட்டும் பிடிச்சிட்டுனா கொண்டு போய் கொடுத்துருவோம். சரி, போட்டோம். தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மாத்திரம் வருகிறது. தீர்க்கதரிசியிடத்திலே தேவ தூதன் வந்து சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிட்ட மாத்திரம். ஒவ்வொரு தீர்க்கதரிசி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி, இறைமையா தீர்க்கதரிசி, தேவதூதன், ஏசாயா தீர்க்கதரிசி, நான் வந்து அக்னி வந்து கொண்டு தொட்டு நாக்கில் வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஏசா ஐயோ எனக்கு ஐயோன்ற அது வரைக்கும் அடுத்தவனுக்கு அவன் ஐயோ, இவன் ஐயோ, அவன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசி ஐயோ எனக்கு ஐயோன்ற. ஆமாம், இன்றைக்கி அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆரம்பித்து சொன்ன மாதிரி அவனுக்கு ஐயோ, அவன் தெரியல, அந்த ஊழியக்காரத்தில் இந்த ஊழிய இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய எனக்கு ஐயோன்னு எப்போ சொல்கிறானோ அப்போ தான் தாழ்மை வரும். எனக்கு ஐயோன்னு எப்போ அவன் சொல்கிறானோ அந்த தாழ்மை வராத வரைக்கும் அவங்களுக்கு கைவிடப்பட்டவர். புத்தி இல்லாத கனி கூட கிடையாது, டூப்ளிகேட் காயின் மிக்சு. தாழ்மை புத்தி இல்லாத கண்ணிகளும் தாழ்மையாக இருக்கும். பரிசுத்தாளி தான் இல்லை, பரிசுத்தாளி நிறைவே பெறவில்லை, அவங்களுடைய தாழ்மை இருந்தது, கன்னிகையாக இருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத கண்ணி கூட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. புத்தி இல்ல கண்ணியை 700 பேருக்கு தான் அடையாளம். சாலமோனுக்கு 700 மணவாட்டி, 300 மறுமனையாட்டிங்கிறது அதில் பாதி கூட இல்லை. புத்தி உள்ள கண்ணி கூட பாதி கூட இல்லை. புத்தி இல்லாத கண்ணி எல்லாம் நீங்கள் திரளான கூட்டத்திலெல்லாம் புத்தி இல்லாத கண்ணிக்கு ஒப்பிட முடியாது. ஸ்தாபன சபைகள் அது. அப்போ சபை வேற, மணவாட்டி வேற. சபை வேற, அந்த மணவாட்டியில் தான் கண்ணிகைக்குள்ள தான் புத்தி உள்ளது, புத்தி இல்லாது. சபை ஸ்தாபனங்கள் லோத்தோட காரியத்தை போடுது. அவங்களாம் நித்திய ஜீவனை மாத்திரம் பெற முடியும், அவ்வளோதான். ஆளுகைக்குள்ள வர முடியாது. ஆகையினால இந்த காரியத்தை தேவ தூதன் தான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு செய்தியை கொடுக்க வேண்டும். எந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவதூதன் பேசுவார். தேவன் நம்ம பைபிளில் வேதாந்தத்தில் ஓசியா எல்லா தீர்க்கதரிசியும் தேவன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவ தூதன் தன்னுடைய தூதனை அனுப்பி கொண்டு பேசுகிறார். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தால் இந்த 5 சீர்திருத்தக்காரர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜான் வெஸ்லி வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. என்ன அர்த்தம்? பரிபூர்ண வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை.
வார்த்தை வந்தது. ஆனால் தேவ தூதன் அவர்களுக்குள் வரவில்லை. தேவ தூதன் வந்தாதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் தூதன் மூலமாக செய்தி வந்தாதான், வானத்துக்குரிய தேவதூதன் மூலமாக செய்தி வந்தாதான் சத்தியம் சத்தியமாக இருக்கும். பூமிக்குரிய செய்தியாளர்கள் வானத்தில் இருந்த தேவதூதர்கள் மூலமாக செய்தியை பெற்றுக்கொண்டு பூமியிலே செய்தி அளிப்பவர்கள். ஆகையினாலே நமக்கு வில்லியமரின் பிரணாம் வானத்திலிருந்து தேவதூதருடைய செய்தியை பெற்றுக்கொண்டு நமக்கு செய்தியை கொடுப்பதனால அந்த செய்திக்குள் உள்ள செய்தியை நாம் கொடுக்க முடிகிறது. தீர்க்கதரிசி செய்திகள் இல்லாமல் எந்த வார்த்தையும் நான் பேசுறதில்லை. ஆகையினால யாராவது நீங்கள் தீர்க்கதரிசி சொல்லாத ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்ன ரெக்கார்டில் கேட்டு சொன்னாங்கன்னா உடனே எந்த செய்தியில் எந்த பேராக உடனே சொல்ல முடியும். ஆகையினால நேற்று தினத்தில் செய்தியை வாசித்து கொண்டிருக்கும்போது அருமையான சோர் பால் மனவாட்டிக்கு ஊழியம் 5 வகை ஊழியம் இல்லை அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அதை கேட்கலான்னு ஒரு 2 வரி கேட்கும்போது என் கையில் உள்ள பேப்பரில் மனவாட்டிக்கு 5 வகை ஊழியம் எடுத்துக்கொள்ளப்படுவது வரை உண்டு. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறது நிறைவேறிட்டு சொன்னாதான் அவர் பால் பிரதர் செய்தி ஏற்றுக்கொள்வாங்க. யூடியூப்ல போட்டார். எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறி விட்டதுன்னு விசுவாசிக்கிறவங்க தான் 5 வகை ஊழியம் மனவாட்டிக்கு இல்லைன்னு ஏற்றுக்கொள்வாங்க. சீல்ஸ் புத்தகத்தில் 7 புத்தகம் சொல்றாரு, மனவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளும் வரை 5 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர் போதகர்னு சொல்லியே மனவாட்டிக்கு 5 வகை ஊழியம் உண்டுன்னு தீர்க்கதரிசி செய்தியில நான் வாசிக்கிறேன். அந்த செய்தி வருது. அப்ப 5 மினிஸ்ட்ரி வந்து மனவாட்டிக்குள்ள வரும்போது மனவாட்டி ஒவ்வொருத்தருடைய 5 வகை ஊழியத்துக்கு ஈக்குவலா அதுக்கு மேலா போயிடும். ஏனென்றால் மனவாட்டி தேவனுடைய நடத்துதலில் இருக்கிறார். ஊழியம்ங்கிறது அப்புறம். ஊழியம்ங்கிறது தேவன் செய்தியை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வது. ஆனால் நடத்துதல்ங்கிறது அதுக்கும் மேலானது. 2 வித்தியாசம் புரியுதா? போய் ஒன்றும் இல்லை, போய் அந்த மலையெல்லாம் ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கலாம்னு சொல்றது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊழியம். அதே வேளையில வாங்க போகலாம் அவன் கூட்டிட்டு போய் உங்களை நடத்தி கூட்டு போய் காரில் கூட்டு போய் அங்க பிஸ்கட்டை வாங்கிட்டு வர வைக்கிறது நடத்துது. என்னது? உங்களை அந்த ஊழியத்திற்குள்ளாக நடத்துதல், உங்களை அந்த ஊழியம் செய்ய சொல்வது வேறு. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாடு மனவாட்டி தேவனுடைய கரத்தில் இருக்கிறார், தேவனுடைய பயன்பாட்டில் இருக்கிறார். தேவனுடைய பயன்பாட்டில் இருக்கும்போது அவர் தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உங்களை ஊழியம் கொள்ளவில்லை. இயேசு பூமியில் வந்தப்போ நான் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன், ஊழியம் கொள்ள வந்தேன்னா ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்த. ஊழியம் கொள்ளுதலுக்கும் ஊழியம் செய்தலுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் அவரே செய்ய வந்தேன். அதே போல நான் அதைத்தான் திரும்ப சொல்றேன். உங்களை போய் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்றதை காட்டணும். உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டே போய் அந்த வேலையை செய்ய வச்சு உங்களை கூட்டு கொண்டாந்து விடுறேன். இது நடத்துதல். இது என்னது? நடத்துதல். அப்ப தேவனுடைய நடத்துதல் என்பது பரிசுத்த ஆவியான ஒரு நடத்துதலுக்குள்ள நீங்க வரும்போது ஊழியர்கள் தாண்டி வந்துட்டீங்க. அவர் எங்க போக சொல்றாரோ அங்க போறீங்க, எங்க வர சொல்றாரோ ஒருவனை போயின்னு சொல்ற ஒருவனை வான்னு சொன்ன மாதிரி. அப்ப நீங்க எங்க அவருடைய நடத்துதலுக்குள்ள இருக்கீங்க. நீங்க ஊழியக்காரர் அல்ல, உங்களோடு பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து அதே வேலையை செய்கிறார். அப்போஸ்தலருக்கு அனுப்பப்பட்டவன், ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டவன். நீங்க அந்த ஸ்தானத்துக்கு மேல வந்துட்டீங்க, அப்போஸ்தலத்துக்கும் மேல வந்துட்டீங்க. ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறீங்க. அவர்கள் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஊழியத்துக்கென்று தேவன் உங்களை பயன்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள் இருக்கிறீர்கள்.
நீங்கள் தேவனுடைய அவருடைய கருத்துக்குள் நேரடியாக இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் முழுமை முழுவதுமாக அவரிடத்தில் வரவில்லை அந்த அந்த சீர்திருத்தக்காரர்களுக்கு. ஆனால் தீர்க்கதரிசிக்கு அந்த சீர்திருத்தக்காரர்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் முழுமை வந்தது. ஆகையினால் வில்லியம் மரியன் பிரணாம் நீங்கள் அவரை பெரிய அளவே சொல்றீங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணம், மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் மற்ற உடைய காரணம் அவர் மேலானவராக இருப்ப காரணம் என்ன? அவரிடத்துல அவர் சீர்திருத்தக்காரர் அல்ல. தேவன் அக்னி சம்பவத்தை வந்துச்சு. அதனால பவுல் சிறந்த பழைய ஆரம்ப காலத்தில் பவுல் சிறந்த செய்தியாளர் என்று சொன்னால் அவன் அக்னி சம்பத்தை பார்த்தான். யார் யார் அக்னி சம்பத்தை பார்க்கிறாங்களோ அவங்கள்டெல்லாம் செய்தி பரிபூர்ணமா இருக்கும். அவங்கள்ட்ட செய்தி பரிபூர்ணமா இருக்கும். அப்ப தீர்க்கதரிசி அக்னி சம்பத்தை பார்த்தார், மோசே அக்னி சம்பத்தை பார்த்தான், யோவான் அக்னி சம்பத்தை பார்த்தான், பவுல் அக்னி சம்பத்தை பார்த்தான். இப்பொழுது அக்னி சம்பம் ஜோசுவா காலத்திலே நேரடியாக வராதபடி அக்னி சம்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அக்னி சம்பத்தை பார்க்கிறீங்களா பார்க்கலையா? இப்பொழுது வெளிப்பாட்டின் மூலம் தேவன் உங்க இருதயத்தில் அக்னி சம்பம் இருக்கிற வெளிப்பாட்டின் மூலம் அறிந்து கொண்டீர்கள். பார்த்தல் என்பது அறிந்து கொள்ளுதல். வெளிப்பாட்டின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அக்னி சம்பத்தை நாம் அறிந்தவர்கள். ஆகையினால பரிபூர்ண சத்தியத்துக்குள்ள வர முடியுது. ஆகையினாலே அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளால் மட்டுமே ரகசியங்களை அறிய தேவனுடைய ஒரு கொள்கை வச்சிருந்தார். தேவன் தீர்க்கதரிசி மூலமாக தான் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசினாலே அன்றி எந்த காரியத்தை அவர் பேச மாட்டார். அது பழைய ஏற்பாட்டு சட்டம். அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஒரு பரிபூர்ண சத்தியம் வரணும்னா ஒரு தீர்க்கதரிசி வரணும். அந்த தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டுக்காரங்க யாருமே தீர்க்கதரிசி இல்லை. பவுல் அப்போஸ்தலர்கள் மற்றெல்லாம் சீர்திருத்தக்காரர்கள். கடைசியாக வரக்கூடிய லவோதிக்க சபை காலத்து செய்தியாளனாக இருக்கும்போது அவனை தீர்க்கதரிசியாக எலியாவின் ஆவியை ஊற்றி அவனை தீர்க்கதரிசியாக ஆக்குகிறான். எலியாவின் ஆவி. ஆகையினால இக்கடைசி நாட்கள் தேவனுடைய ரகசியங்களை ஒன்று சேர்த்து கொண்டு வர ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கிரகித்துக் கொள்ள அவன் வரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். தேவனுடைய வார்த்தை அப்ப அவனுக்கு தேவ தூதன் வரணும். அக்னியவே தேவ தூதன் தான் தேவன் ஆண்டு சொல்றார். ஏனென்றால் மோசைக்கு முன்பதாக அக்னி சம்பம் போறத எனக்கு முன்பதாக உனக்கு முன்பு என் தூதனை எனக்கு வேணும். அக்னி சம்பம் தேவன் கிடையாது. அக்னி சம்பம் ஒரு தேவனுக்கு அடையாளமான தூதர். ஆகையினால்தான் அக்னி ஸ்தம்பம் அக்னி எப்படி தேவன் வேற தேவனுடைய ஆவி வேற. தேவன் வேற அதே போல தேவன் வேற தேவனுடைய அக்னி ஸ்தம்பம் வேற. ஏனென்றால் தேவன் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர். அக்னி ஸ்தம்பத்தை உங்க கண்ணால பார்த்தாங்க. அப்ப தேவனை பார்க்க முடியுமா? தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப அந்த அக்னி ஸ்தம்பமும் தேவனுக்கு அடையாளம் தானே உடைய. அந்த அக்னி ஸ்தம்பம் எழுத்தின்படி தேவன் அல்ல, எப்பவுமே கிறிஸ்துவுக்கு அது அடையாளம். அதனால பலமுள்ளது வலது பார்த்த சமுத்திரத்தில் இடது பார்த்த பூமியில் வைக்கும்போது அவனுடைய கால்கள் எப்படி இருந்ததான்? அவன் கால்கள் அக்னி ஸ்தம்பத்தை போல. அப்ப அக்னி ஸ்தம்பமும் ஒரு தூதன். அக்னி ஸ்தம்பம்னா அது ஒரு தூதன். ஆகையினால்தான் எவ்விதமாக தூதன் இடத்தில் வந்தால் இந்த செய்தியில தீர்க்கதரிசிக்குள்ள அந்த எலியா என்ற தேவனுடைய தூதன் வரும் பொழுது எலியா அவருக்குள் வரும்போது கிட்டத்தட்ட 50வது வருஷம் தான் வந்திருக்கிறார். 47க்கு அப்புறம். நீ இரண்டாம் செய்தியை பார்த்தீங்கன்னா அவர் 33 ஊழியத்துக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் 47க்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் ஆரம்பிச்சு. முதல் செய்தியே 47 ஒரு 3 செய்தி 4 செய்தி தான் இருக்கு. 48லையும் கம்மி செய்தி கம்மி. 49க்கு அப்புறம் தான் அவருடைய செய்தியை அதிகமாக ஆரம்பிக்கும் 50லேருந்து. ஆகையால் 1950 எலியாவின் ஆவி அவரிடத்தில் வந்திருப்பதை அவங்க லைவ் போட்டோ எடுக்கும்போது அவர் தலைக்கு அந்த அக்னி சம்பம், அந்த தலைக்கு மேல அக்னி சம்பம் போட்டோ எந்த வருஷம் எடுத்தது? 1950 தான் அந்த போட்டோ எடுத்தது. 1933 ஓகியோ நதிக்கரையில் ஒரு பேப்டிஸ்ட் சபையில் மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு பாஸ்டராக இருந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. உன்னுடைய செய்தி அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மனுஷகுமாரன் வெளிப்படுறதுக்கு முன்னோடியாக இருந்தாரோ அதே போல இப்பொழுது உன்னுடைய செய்தி முன்னோடியாக இருக்குன்னு தேவன் அவருக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டார். இது 2ஆம் வரைக்கும் உன்னுடைய செய்தி முன்னோடி.
ஆனால் அவருடைய செய்தி 47க்கு அப்புறம் தான் நம்ம ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல, உலகம் பூரா போகலை. அது சொல்லப்போனால் 49ல தான் ரெக்கார்ட் 50. அப்போ 50வது வருஷத்துக்குள்ள அந்த 48லேருந்து 50க்குள்ள எலியாவின் ஆவி அவருக்குள்ள வந்ததுக்கு அடையாளமாக 50வது வருடம் போட்டோ எடுக்கும்போது அக்னி சம்பவம் மேல் நிற்கிது. அதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோல எதுவுமே இல்லை. 50வது வருஷம் போட்டோ எடுக்கும்போது தான் அப்போ அவருக்கு கொஞ்சம் வயசான ஆளாக தெரிகிறார். அதுக்கு முன்னாடி வாலிபனார் 33 வருஷம் வாலிபனார்னு ஊழி செஞ்சவர். அப்போ எலியாவின் ஆவி வந்த வருவது தான் தூதன். எவ்விதமாக தூதன் என்று சொன்னார். அப்போ எலியாவின் ஆவியே தூதனாக சொல்றார். அப்போ எப்பவுமே தேவன் தன்னை தூதன் என்று அழைத்துக் கொள்வார். தேவன் நேரடியாக வரவே முடியாது. தன்னுடைய வல்லமை குறைத்து கொண்டு வருவதனால் தூதன் என்று சொல்லுகிறார். அதேவேளை பலமுள்ள தூதன் என்று சொன்ன காரணம், வலது பார்த்த சமுத்திரத்தில் இடது பார்த்த பூமியில் வச்சுக்கிற அந்த தூதனும் இப்போ மற்ற தூதரை கண்டு மேலான அவ்வளவுதான். தேவனுடைய முழு வல்லமை சொல்லப்படவில்லை. தேவனுடைய முழு வல்லமைக்கு லிமிட்டே கிடையாது. தேவனுடைய முழு வல்லமைக்கு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த பில்டிங் மாடியில் எத்தனை மாடி கட்டினாலும் ஒரு லிமிட் இருக்கு. ஃபவுண்டேஷனை பொறுத்து இருக்கு. 1 மாடி கட்டலாம், 2 மாடி கட்டலாம், 3 அதுக்கு மேலே பெர்மிஷன் 5 மாடி கட்டினா என்ன ஆகும்? 5 மாடி கட்டணும் ஃபவுண்டேஷன் இருக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த கெப்பாசிட்டி தேவனுக்கு அந்த மாதிரி கெப்பாசிட்டியே கிடையாது. நோ லிமிட். தேவனுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஆக கடைசி கால தூதன் அவன் நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். கடைசி கால செய்தியாளன் தேவனுடைய வெளிப்பாட்டை அவன் பெற்றிருப்பான். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறது. வார்த்தை தேவனுடைய தூதனாக வருகிறது. அவர் ஆரம்பத்திலேயே தலை சிறந்த முறைமையை தெரிந்து கொள்வதனால் அவர் அதை ஒருபோதும் மாற்றுவதில்லை. தேவன் எதையுமே மாற்றி அமைக்க மாட்டார். ஆரம்பத்தில் சொன்னதுதான். ஆதி ஆரம்பத்தை என்ன சொல்றாரோ அதான். ஏனென்றால் அவர் பரிபூர்ணம் வெளிப்பாடை பெற்றவர். தேவன் பரிபூர்ணமானவர். ஆகையினால அவர் கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன நடந்துங்கிறது முன்னபடியே அவருக்கு தெரியும். ஆகையினால சொன்னதை மாற்றி சொல்ல மாட்டார். நம்ம மாற்றி தான் சொல்லணும், மாற்றி தான் சொல்லுவோம். நம்ம உறுதி இல்லாதவர்கள் நாம. 2வது, நாம் நம்முடைய கருத்தில் இல்லை, நாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம். அப்போ ஆகினாலும் நம்ம என்ன சொன்னோம்? கர்த்தருக்கு சித்தமானால் எவரையும் நிற்படுத்தால் நாமும் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை நாளைக்கு இந்த ஊருக்கு வருவேன், இந்த பட்டணத்துக்கு வருவேன், வியாபாரத்தையும் ஏதோ ஒன்று சொல்றதா இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்தணும். ஆனால் தேவன் அந்த கர்த்தருக்கு சித்தமான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்த மாட்டார். அவர் எது பேசினாலும் பரிபூர்ண சித்தத்தோடு தான் பேசுவார். சித்தமானங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. நம்ம தான் கர்த்தர் சித்தமான பேசுகிறோம். ஆகையினாலே நாம் சபையின் காலங்களை குறித்து போதித்தவாறு முத்திரைகளை குறித்து போதித்து கொண்டிருக்கிறோம். நான் சபையின் காலங்களை போதித்து முடிந்த பின்பு அதை விவரிக்க கரும் பலகையில அந்த இது எழுதுறார். 7 நட்சத்திரம் படம். 7 அது என்னது? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். 7 ரவுண்டு போட்டுருக்குல்ல, 7 பொறுப்புக்கு மேல இந்த படம் இருக்கா? 7 புத்தோடு போட்டுருமா இல்லையா? பின்னாடி போட்டிருக்கு இல்லையா? இது தூதன் மூலமாக தேவன் வரைந்தார். நான் சபையின் காலங்களை போதித்து முடிந்த பின்பு அதை விவரிக்க கரும்பலகையில் வரைந்து காண்பித்த போது கர்த்தருடைய தூதன் அச்சமயம் ஒளியாக இறங்கி வந்து நூற்றுக்கணக்கானவருடைய முன்னிலையில் சுவற்றில் வரைந்து காண்பித்தார். கர்த்தருடைய தூதன் சுவற்றில் வரைந்து காண்பிக்கிறார். அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் சுவற்றில் எழுதப்பட்டது. மினமினத்துக்கு அது ஒரு நியாயத்திற்கு வருகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து ஏழி அந்நிய பாஷை ஒரு அந்நிய பாஷையோடு முடிக்கிறார். அந்நிய பாஷை ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த கடைசி கால நியாயத்திற்பின் செய்தியும் கர்த்தருடைய தூதன் வரைந்து காண்பிக்கிறார். ஆகையினாலே நாம் ஒரு கூட்ட 7 தூதர் அவரை எடுத்துக்கொள்ளும் போது பக்கத்தில் ஆளாக இருந்தாங்க. சபீனா கன்யான் பட்டயத்தை அவருக்கு கொடுக்கும்போதும் தேவன் அவருடைய ஊழியத்துக்கு அவர் கொடுக்கும்போதும் பக்கத்தில் யார் இருந்தார்?
நம்முடைய நண்பர்கள் இருந்தாங்க, பேர்லாம் இங்கே சிலர் சொல்லியிருக்காரு. நீ உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போய் இப்பொழுது 7 முத்தைகள் ஒவ்வொரு முத்தையும் விட்டு ரகசியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அப்போ தேவன் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்ததுனால தான் அந்த தூதர் மூலமாக, எல்லாமே தூதர்கள் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறார். அதற்காக தான் தேவன் தூதனை வைத்திருக்கிறார். கோபகலச ஒருத்தரும் தூதன். ஆனால் முதல் 7 தூதர்கள் மாத்திரமே, சபைக்கால தூதர்கள் மாத்திரமே மனித தூதர்கள். மறந்துவிடும், இது எல்லாமே மனித தூதர்களே இல்லை. அப்போ நீ கள்ளோபதேசக்காரர்கள் நிறைய பேர் அது மனித தூதர்கள் என்று போதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகினாலே அந்த லோகாசுக்குள் இருந்த ஆவிகள், நாமெல்லாம் எங்க இருந்தோம்? லோகாசுக்குள் இருந்த ஆவிக்குரிய சரீரமாக உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டோம். உலக தோற்றத்துக்கு முன்பே அந்த லோகாசா தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஜீவ புஸ்தகம் வேற, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் வேற கிடையாது. ஆனால் ஒரு பகுதி, ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பகுதி, ஒரு தென்னை மரம் இருக்கு, அது தேங்காய் இருக்கிற பகுதி எது? ஆனால் அந்த முழு மரமும் இருக்கதா ஜீவன் இருக்கு. மேலே தென்னை கொலை தொங்குது இல்லையா, அதுதான் அந்த மரத்தில் உள்ள ஜீவன் இருக்கிற இடம். அதுபோல ஜீவ புஸ்தகம் ஒரு மரமாக இருக்கிறது. அதில் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்பது அதில் ஒரு ஜீவன் தங்கி இருக்கக்கூடிய பகுதி, ஜீவன் தங்கி இருக்கக்கூடிய பகுதி. ஆகையினால அந்த ஆவிக்குரிய சரீரம் அது லோகாசுக்குள் ஜீவன் தங்கி இருக்கிறது. அந்த அந்த சரீரம் மாம்ச பிரகாரமா நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணினது. அந்த லோகாஸ் மாம்ச பிரகாரமாக நம் மத்தியிலே இயேசுவாக வாசம் பண்ணினார். அப்பொழுது அவருடைய மரணத்தினூடாக நாம் தாமே அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த லோகாசாகிய அதிலுள்ள நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மரிக்க வேண்டும். அவருடைய மரணத்தினூடாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஆகையினால அவருக்கு முடிவில்லாத தேவனாக இருக்கிறபடினால் நீங்களும் முடிவில்லாதவர். அவர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறபடினால் நீங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். பெற்றுள்ள தூதர்களாய் அல்ல. தூதர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு தெரியுமா? தூதர்களுக்கு ஏற்கனவே அவங்க மறிக்க முடியாது, பாவம் செய்ய முடியாது, ஆகையினால் அவங்க மறிக்க முடியாது. நாம் மனிதர்கள் பாவம் செய்வார்கள், ஆகையினால மறிக்க முடியாது. ஆனால் நம்முடைய உன்னதத்தில் அவரோடு கூட இருந்ததுனால நாமும் மறிக்க முடியாது. இயேசு மறிக்க முடியாதோ, நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு பாகமாக இருக்கிறபடினால் நாமும் மறிக்க முடியாது. ஆக இந்த மறிக்க முடியாதுங்கிற விசுவாசத்துக்குள்ள வரணும். அதே வேளையில் மறித்துத்தான் சரீரம் மீட்பு என்று பெறக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சபை காலம் முடிஞ்சிருச்சு. 1977 அப்புறம் செத்தவங்களாம் சரீரம் மீட்பு பெற முடியாது, ஆளுகைக்குள்ள வர முடியாது. 1977 அப்புறம் மறித்தவர்கள், பிறந்தவர்கள் அல்ல. ஏன்னா அது ஓவர்லாப்பிங் பீரியட் இருக்கு. நீங்களாம் 1977 அப்புறம் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 பேர். நீ எந்த வருஷம் பிறந்தார்? அப்போ 77 அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் அப்போ நீங்கள் சபைக்காலம் முடிஞ்ச பிறகு, எழுத்தின்படி சபைக்காலம் முடிந்த பிறகு பிறந்திருக்கீங்க. ஆனால் சபைக்காலம் இன்னும் ஓவர்லாப்பிங் பீரியட் இருக்குது. ஏன்னா செய்தி போய்கிட்டு இருக்கு. செய்தி 7ஆம் சத்தத்தின் நாட்கள். நீங்கள் 7ஆம் சத்தத்தின் நாட்களில் பிறந்தீர்கள், 7ஆம் தூதனுடைய நாட்களில் பிறக்கவில்லை. அப்போ 7ஆம் சத்தத்தின் நாட்களில் தான் ரகசியம் வெளிப்படும். ஆகையினாலே நீங்கள் தப்பிச்சிங்க. இன்னும் இப்போ இதுக்கப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நோ சான்ஸ். நோ சான்ஸ்னால் என்ன? மனவாட்டியாக வர முடியாது. உங்கள் பிள்ளைகளை போல தான். உங்கள் பிள்ளைகள் மனவாட்டியாக வர முடியாது. 700 மனவாட்டினா 700 பேர் முன்குறிக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். நாங்களும் சாரமுன்னு மனவாட்டியாக இருக்கிறோம், 700 மனவாட்டியாக இருக்க ஆசைப்படுறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் தேவன் முன்குறிச்சிருந்தார். ஆகையினால 7ஆவது முத்தை திறக்கப்பட்ட பிறகுதான் இந்த ரகசியம் வெளிப்படுகிறது. 7ஆவது கோபகலசம், இது எல்லாமே கடைசி நாட்களில் 6ஆவது கோபகலசம் ஊட்டும் பொழுது, 6ஆவது எக்காலம் ஊதப்பட்ட போது 6ஆவது கோபகலசம் ஊற்றப்பட்டு 6ஆவது தண்டனை இன்ஃப்ளூயன்ஸா கிருமி ஊற்றப்பட்டு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லிட்டார். ஆகையினாலே எகிப்தை தாக்கிய அந்த கடைசி வாதை மரணம், அது தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ என்ன அர்த்தம்? அங்கேயும் ஒரு தூதன் போகிறான். அந்த தூதனுக்கு பேர் சங்கார தூதன். இப்பொழுதும் ஒரு தூதன்
கோபகலசத்தை ஊற்றின தூதன். இப்பொழுது சங்காரம் நடக்குது. இப்பயும் ஆவிக்குரிய அப்பொழுது சரீரப்பிரகாரம் மரணமும் இப்பொழுது ஆவிக்குரிய மரணத்தை சபைகள் பெற்றுக்கொண்டன. ஆகையினாலே கடைசி வாதை ஊற்றப்பட்டு மரணம் பூமிக்கு ஊற்றப்பட்டு விட்டது. கடைசி தூதன் கடந்து சென்று விட்டான். ஆகையினால் நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம். சபைக்காலம் முடிஞ்சு அந்த ஓவர்லாப்பிங் பீரியடும் முடியக்கூடிய நேரம். ஓவர்லாப்பிங் பீரியடுங்கிறது ஒரு தலைமுறை. அப்போ பிரென்னாம் பிறந்து ஒரு தலைமுறைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம், ஒரு யூப்ளி. பிரென்னாம் பிறந்த 50 வருஷம் கழிச்சு தான் அவருடைய செய்தியே வருது. அப்போ அந்த 50 வருஷத்துக்கும் ஜான் வெஸ்லி உபதேசம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் ஓகேன் தேவன், அதற்கேற்ற பலன், அதுக்கேற்ற ஸ்தானம். நம்முடைய ஸ்தானம் தான் 700 மணவாட்டி ஸ்தானம். 7 சபை காலத்தில் 1000 பேர் இருக்காங்க. அது ரொம்ப கிடையாது. 1000 அவங்க ஸ்தானத்தை காட்டிலும் நம்முடைய ஸ்தானம் இன்னும் மேலானது. கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்த மணவாட்டியை காட்டிலும் மரியாமல் சரீர மீட்பை பெற்று போகக்கூடியவர்கள் இன்னும் விசேஷித்தவர்கள். அதாவது நோவாவை காட்டிலும் ஏனோக்கு யார் நோவா விசேஷித்தவனா? ஏனோக்கு விசேஷித்தவன். மாம்சப்பிரான் பார்த்தா நோவாவது குடும்பத்தோடு வந்தான், ஏனோக்கு குடும்பத்தோட கூட வரல. ஆனால் ஏனோக்கு தான் விசேஷித்தவன். ஏனோக்கு மனைவியை பற்றி சொல்லப்படல, ஏனோக்கு பிள்ளைங்களை பற்றி சொல்லப்படல. ஆனால் அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அவன் 300 வருஷம் தேவனோடு சந்தித்து கொண்டு 300 வருஷத்துல எத்தனை பிள்ளைய பத்திருப்பான்னு நமக்கு தெரியாது. அவன் குடும்பம் கூட காக்கப்படல. ஆனாலும் அவன் நோவாவை காட்டிலும் விசேஷித்தவன். அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்த 7 சபை காலத்து மணவாட்டிகளை காட்டிலும் உயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் விசேஷித்த, நம்ம மரணத்தை காணாதபடி சரீரம் மாற்றப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆகையினால நாம் விசேஷித்த மணவாட்டிலையும் வெரைட்டிஸ் பிரிக்கிற நல்லா பிடிக்கும். மணவாட்டின்னு ஒரு வாரத்தில் நம்ம முடிச்சிடுறோம். உன்னதம் பண்ணலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூலமுத்தி ஸ்தானம். மணவாட்டிலையும் சூலமுத்தி விசேஷித்தவர். ஆகையினால் ராஜகுமாரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் அந்த சாலமோனுக்கு 300 மறுமனையாட்டியில் 80 பேர் விசேஷித்தவர். 700 மணவாட்டியில் 60 பேர் விசுவாசித்தவர்கள். இது எல்லாத்துக்கும் ஒருத்தி இருக்கிறார், சூலமித்தியோ. அப்போ தாவீதுக்கு எத்தனையோ மணவாட்டி இருந்தாலும் பத்சேபாள் தான் விசேஷித்தவள். பத்சேபாள் தான், ஏன்னா அவளுடைய பிள்ளை தான் சாலமோன் தான் ஆவிக்குள்ள வராங்க. அதே போல மணவாட்டி சூலமித்தி, அவள் ஒருத்தி என்று சொல்லப்பட்டாலும் அது ஒரு கூட்டம், அது ஒரு இரட்டை சேனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் 1,44,000 எப்படி யாக்கோபுக்கு இது செபதேயின் குமாரோட தாயார் நம்முடைய வருகையிலே எனது மூத்த குமாரன் வலது பாகத்திலும், அப்போ இரட்டை சேனை. இளைய குமாரனாகிய மூத்த குமாரன் யாரு? இளைய குமாரன். அப்போ யோவான் மணவாட்டிக்கு அடையாளமான ஒரு பக்கம் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறது போகிற மணவாட்டி, இன்னொரு பக்கம் 1,44,000. இப்போ இதுலேயும் ஸ்டாண்டர்ட் வருது. எல்லாரும் மணவாட்டின்னு சொல்லி தான் மணவாட்டிக்காக தியாகமாக ஊழியம் செஞ்சவங்க இருப்பாங்கல்ல. யார் முக்கியம்? என்ன பெருசியா? தேவனுக்காக என்ன செஞ்சுருக்கிறார்? ஆனால் மணவாட்டி அப்படிதானே? மணவாட்டியா இல்லையா? என்ன சிஸ்டர் நீங்கள் ஜோதிஷ் மணவாட்டியா இல்லையா? ஆனால் தேவனுக்கு என்ன செஞ்சீங்க? நீ இனிமேல் வைக்க போறதா? இப்போ மணவாட்டி உன்னதத்தில் இருக்கிறா. மணவாட்டி எங்க இருக்கா? அப்போ இனிமேல் என்ன செய்யணும்? உங்களை மணவாட்டியா தெரிந்து நீங்கள் எப்போ மணவாட்டி ஆனீங்க? சரி, நீங்கள் மணவாட்டி சொன்னீங்களே, நீங்கள் எப்படி தேவன் எப்பொழுது தேவனாகிறார்? தொழுகை காலம் வரும்போது. தேவன் எப்பொழுது பிதாவாகிறார்? பிள்ளைகள் வரும்போது. அப்போ நீங்கள் எப்போ மணவாட்டி ஆனீங்க? எந்த வருஷம் மணவாட்டி ஆனீங்க? இப்போ மணவாட்டி சொல்லிக்கிறீங்க. மணவாட்டி ஆனால் ஆனது தான். ஆனால் எப்போலேருந்து மணவாட்டி ஆனீங்க? உங்கள் சின்ன பிள்ளை இருக்கு, அது எப்போ மணவாட்டி ஆகும்? வளர்ந்து தேவனை அறிஞ்சு புருஷனை குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியானதுக்கப்புறம், ஏன்னா
பாவம் எல்லாமே தெரிஞ்ச நன்மை தீமை அறிஞ்சதுக்கப்புறம் அது கல்யாண வயசு வரும்போது எப்போ மனவாட்டி இருக்கும்? கல்யாண வயசு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு ஒரு புதுசு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுறீங்கல்ல, அப்போ தான் அது மனவாட்டி. அப்போ பொண்ணு என்ன, அது வரைக்கும் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? யூலியர்னு சொல்லுவாங்க, இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாத்தான் ஆனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு யாருன்னு கேட்பாங்க. பொண்ணு யார் மாப்பிள்ளை யாருன்னு கேட்கும்போது தான் மனவாட்டி ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் எப்போ மனவாட்டி ஆகணும்? எப்போ மனவாட்டி ஆகணும்? ஏன் சொல்ல யோசிக்கிறீங்க? எப்போ மனவாட்டி ஆகுங்க? போன வருஷமா முந்தின வருஷமா ஏதோ வருஷம் இருக்குல்ல. எப்ப நீங்க ஞானஸ்தானத்தின் அர்த்தத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யாரு? சாலமோனையா. எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரே செய்திக்குள்ள வரல, அப்படிதானே? அவரே செய்திக்குள்ள அப்ப ஒன்லி ஜீசஸ் ஒன் காட் ஃபெய்த்ல இருக்கு. அப்ப அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் நீங்க என்ன நினைச்சீங்க? அப்ப மனவாட்டி நினைச்சீங்களா? அப்படி நினைச்சு ஞானஸ்தானம் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி. இனி வாழ்வது உலகத்துக்காக வாழ்ந்தீங்க, வாழ்வது என்னுடைய மனவாளனுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்றது. அப்போ மனவாளனுக்காக நான் வாழ்வேன்னு மனசுல எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க மனவாட்டி. எப்ப ஒரு புருஷனான ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கும்போது அவரோடு, அதே போல நீங்க உங்க மனவாளன் இயேசு கிறிஸ்துவ என்னைக்கு ஆவிக்குரிய இச்சையோடு பார்க்கும்போது மனவாளன் இயேசு கிறிஸ்துவ உங்களை மனவாளன் எப்ப நினைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் நீங்க மனவாட்டி ஆவீங்க. அப்பதான் மனவாட்டிக்கு உண்டான ஊழியம்லாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி மனவாட்டி ஊழியத்தை பற்றி பேசுறதுக்கு முடியாது. அப்போ நீங்கள் எப்போ இந்த தீர்க்கதரிசி செய்திக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மனவாட்டிங்கிற காரியத்தை கொடுத்து நீங்கள் ரூபன் அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாரா? மனவாட்டினா இது மனவாட்டிங்கிற ஸ்தானமே இப்போ தெரியாது. ஆனால் ஞானத்தை எடுத்துட்டீங்க. அவர் சபை போய் கடைசி கால செய்தி சபை. அப்போ சபை பேர் என்ன, மனவாட்டியின் சபையின் பேர் வச்சிருந்தாலும் மனவாட்டி ஸ்தானத்தை உணரணும். தன் மனவாளனை அறிந்து, மனவாளனை யாருன்னு தெரியாம மனவாட்டி மனட்டுன்னா மனவாளனை தெரியுமா தெரியாதா? எப்போ மனவாளனை தெரிந்து கொண்டீர்கள்? நீங்க என்னைக்கு மனவாளனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டீங்களோ அப்பதான் நீங்க மனவாட்டிங்கிற அந்தஸ்தே பெறுவீங்க. பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நிச்சயார்த்தம் பண்ணப்பதான் தெரியும். நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. அப்ப நிச்சயார்த்தம் உங்களுக்கு ஞானத்தான நிச்சயார்த்தத்துக்கு ஒரு அடையாளம். நிச்சயார்த்தத்துக்கு ஒரு அடையாளம் தான், நிச்சயார்த்தம் கிடையாது. அப்ப உண்மையான ஞானஸ்தானத்தை நீங்க என்னைக்கு அறிஞ்சு கொள்றீங்க? அப்ப ஞானஸ்தானத்தின் அடையாளத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளும்? ஞானஸ்தானம் எதற்காக எடுத்தீர்கள், எதற்காக எடுக்கணும்? அப்ப ஞானஸ்தானம் தண்ணி ஞானஸ்தானம் ஒரு அடையாளம். அப்ப பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெறும்போது தான் நீங்க மனவாளனை பெற்றுக் கொள்கிறீர்கள். பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெறும்போது நீங்க மனவாளனை பெற்றுக் கொண்டீர்கள். ஆகையினால அப்ப நீங்க மனவாட்டின்னு சொல்லக்கூடிய தருணம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டைம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்ப புரிந்து கொண்டீங்களோ, எப்ப மனவாளனை அறிந்து கொண்டீங்களோ, அப்ப மனவாளனை அறிந்து கொண்ட பிற்பாடு மனவாளனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நீங்க மனவாட்டி அல்ல. இப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயிட்டோம். இப்ப மனைவி ஆயிட்டோம். பரிசுத்தாய் பெற்றோம்னா மனவாட்டி இல்லை. இப்ப என்ன ஆயிட்டோம்? இப்ப மனைவியின் ஊழியம். மனைவியின் ஊழியம் என்ன ஊழியம்? மனைவி சாரா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சொன்னான். ஏன்? ஆண்டு நடத்துவார். அப்ப மணவாளன் நீங்க மனைவி ஆயிட்டீங்கன்னா அவர் உங்களை ஆண்டு வழிநடத்துகிறார். ஆகையினால அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் இப்ப என்ன சொல்ற, அவர் எங்க நரகத்துக்கு அனுப்பினாலும் அவரை விசுவாசிப்பேன்.
அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும், என்ன சிக்ஷை கொடுத்தாலும், என்ன வார்த்தை விரோதமாக பேசினாலும், தேவன் எனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாலும் என்ன பண்ணுவேன்? நான் தேவனுக்கு விரோதமாக என் முகத்தை வைத்துக் கொள்ள மாட்டேன். என் மணவாளனுக்கு விரோதமாக முகத்தை வைத்துக் கொள்ள மாட்டேன். அப்போ நீங்கள் மனைவி ஆகிட்டீங்க. இது காந்தர்வ கல்யாணம்னு சொல்லுவாங்க இந்துஸில். ஏன்னா ரகசிய கல்யாணம். அப்போ மணவாளனும் மணவாளன் உங்களுக்குள் ரகசியமாக வந்திருக்கிறபடினால் நீங்கள் ரகசியம் கல்யாணம் ஆயிடுச்சு. காந்தர்வ கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், வெளியே தெரியாத கல்யாணம், தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியக்கூடிய கல்யாணம். ஆகையினால் இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்த கல்யாணம் போல. வெளியே தெரியுமா? அதே மாதிரி ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் நடந்த கல்யாணம் வெளியே தெரியுமா? ஆளை கூட்டி பத்திரிக்கை அடிச்சா பண்ணாரு, பார்த்தாரு, வயல்வெளியில் பார்த்தாரு. ரெபேக்கால் வந்தா, முக்காடு போட்டு வந்தா, சாரால் கூடாது கூட்டு போய் அவர் ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் நடந்த கல்யாணம் உலகத்துக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் திருடனை போல் வரக்கூடிய வருகை. மணவாளன் உங்களுடைய இதயத்தில் திருடனை போல வந்துட்டார். எப்போ வந்தார், எந்த வருஷம் வந்தாருலாம் தெரியாது. ஆனால் உள்ளே வந்ததுனால கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் மணவாட்டி. அப்போ மணவாட்டிக்கு உண்டான ஊழியம் என்ன? கல்யாணமான பிறகு நீங்கள் அடுத்தவன் பேச்சை கேட்கக்கூடாது. முதல் கல்யாணமான பிறகு உங்கள் புருஷன் பேச்சை தான் கேட்கணும். அப்போ புருஷன் என்ன வழி நடத்துகிறாரோ அதான். அப்படி வழி நடத்துறதுக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள். அதான் தாலி. கழுத்தை கொடுக்குறீங்க. கழுத்தை கொடுக்குறது எதுக்கு? உங்கள் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. யாருக்கும் மணவாளத்தை கழுத்தை கொடுத்தா தாலியை கட்டியாச்சு. இனி லைசன்ஸ் போட்டாச்சு. இனி அவர் பேச்சை தான். இது நான் பூமிக்குரிய விரதமாக சொல்லலை. ஆவிக்குரிய மணவாளன் இயேசு கிறிஸ்து பேச்சை தான் கேட்கணும். அவருடைய நடத்துதல் தான். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய்யணும். அதான் மணவாட்டிக்கு உரிய ஊழியம். ஜெபிப்போம்.